குரு பரம்பரைக்கு வணக்கம். நேயர்களே, நமது சக்தி பீடம் வாயிலாக ஆகஸ்ட் மாதம் 2024ஆம் ஆண்டிற்கான மகர ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான பொது பலன்களை இன்றைய பதிவின் மூலம் நாம் காண்போம். நேயர்களே, நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்த்தாலும், புதுசாக வந்திருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பதிவுக்குள்ளே போங்க. நேர்களே, உங்களுக்கான பலன்களை பார்ப்பதற்கு முன்னாடி உங்களுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்கின்றதை கொஞ்சம் விரிவாக பார்த்தலாம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான கும்பத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்காருங்க. 3ஆம் இடமான மீனத்தில் ராகு பகவான், 5ஆம் வீடான ரிஷபத்தில் செவ்வாய் மற்றும் குருவினுடைய அமர்வு, 7ஆம் வீடான கடகத்தில் சூரியன் முதல் 15 நாட்கள் சஞ்சரிக்கிறாரு. 8ஆம் வீடான சிம்மத்தில் சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன் இந்த மாதத்தினுடைய 2வது 15 நாட்கள். இதில் சூரியன் மட்டும்தான் கடைசி 15 நாள். மற்ற 2 கிரகங்களும் மாதம் முழுக்க சஞ்சரிக்குது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடான கன்னியில் கேது பகவான். இதுதான் இந்த மாதத்திற்கான கிரகநிலைகள். இப்போ உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கின்றதை விரிவாக பார்த்துடலாம். நேர்களே, மகர ராசி லக்ன நேயர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி வக்ர நிலையில் 2ஆம் இடமான கும்பத்தில் இருக்கார். ஸோ குடும்பத்தை பற்றி, எதிர்காலத்தை பற்றி, வாழ்க்கையில் நம்ம கூட இருக்கக்கூடிய உறவுகளை பற்றி, நம்ம ஃபைனான்ஸ், அது ஏன்னா 2ஆம் இடம்ன்றது குடும்ப தன வாக்குஸ்தானம். குடும்பம்னா ஃபேமிலி, தனம்ன்றது வந்துட்டு நமக்கு வரக்கூடிய ரெவென்யூ, சம்பளம் வருது, கையில் பேங்க்கில் வச்சுருக்கக்கூடிய இமீடியட் கேஷு, கோல்டு, இதெல்லாம் தான் 2ஆம் இடம். சரிங்களா? அப்போ அந்த 2ஆம் இடத்துல போய் அவர் வக்கரமாக இருக்கிறனால 2ஆம் இடத்தை பற்றின சிந்தனைகளும் அதை பற்றின பிரச்சனைகளும் நீங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணுவீங்க இந்த மாதத்தில். பிரச்சனைனா பிரச்சனை கிடையாது, அதுக்காக நிறைய நேரம் செலவழிக்க வேண்டி வரும், அவ்வளோதான். குடும்ப உறவுகள், அப்பாவை பற்றியோ அம்மாவை பற்றியோ கணவரை பற்றியோ மனைவியை பற்றியோ இந்த மாதிரி நம்மளுடைய இம்மீடியட் ரத்த சொந்த உறவுகளை நினைத்து ரொம்ப கவலைப்படுவோம், ரொம்ப வருத்தப்படுவோம். அதாவது ஒரு செகண்டில் கால நேரம் எப்படி வேணால் மாறலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நாள் கணக்காக மணிக்கணக்காக ஒரு நெகட்டிவான விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு கவலைப்பட்டிருப்போம். இந்த மாதிரியான நிலைமைகளை இந்த மாதத்தில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்திடணும். ஏன்னா எது வந்தாலும் பரவாயில்ல, வரும்போது பார்த்துக்கலாம், காசு தானே இப்போ கையில் இருக்குது, ஒரு வாரம் கழிச்சா அதுக்கப்புறம் நான் ஏதாவது ரெடி பண்ணிப்பேன், அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு பெரிய அளவு பாதிப்பு இருக்காது. ஏன்னா இதை தவிர வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டென்ஷன் ஆகிறது, குழப்பிக்கிறத தவிர வேறு எதுவுமே பிரச்சனை இல்லை. தொழில் நல்லாயிருக்கு, வியாபாரம் ஓரளவுக்கு போகும், கையில் காசு பணம் கூட இருக்கும், கடன் தொல்லை கிடையாது, எதிரிகளால் பிரச்சனை கிடையாது, வேறு எதுவுமே பிரச்சனை இல்லை. இந்த உங்களுடைய பண புழக்கத்தையும் உங்களுடைய உறவுகளையும் நினைத்து ஏற்படக்கூடிய கவலை தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப இருக்கும். கல்வி சிறப்பாக இருக்குதுங்க. கல்வியை பற்றி ஒன்றும் கவலை கிடையாது, நல்லா படிப்பீங்க. 4ஆம் இடத்துக்கு அதிபதி 5ல் போய் உட்கார்றாரு. அதுவும் வந்துட்டு குருவோடு இணைஞ்சு கல்வியில் சூப்பராக இருக்கும், நல்லா ஞாபக சக்தி இருக்கும். எக்ஸாம்ஸ் எழுதுனீங்கன்னா அது நல்லா எழுதுவீங்க, மார்க் நல்லா வரும், படிப்பு மேலே ஆர்வம் இருக்கும். இதெல்லாம் நல்லா இருக்குது. கல்வியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கல்லூரி, பள்ளி, போட்டித் தேர்வுகள், இப்படி எதுக்காக நீங்கள் படிச்சிங்கனாலும் படிப்பு உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியான ஒரு இதை கொடுக்க வேண்டிய ஒரு மாதம் தான் இந்த மாதம். அதே போல் சுக்கிரன், புதன், சூரியன் அஷ்டமத்தில் இந்த மாதத்தில் இணைகிறாங்க. 2வது பாதியில் அஷ்டமத்தில் அஷ்டமாதிபதி இருக்கார் சூரியன். இது அவ்வளோ சிறப்பான பிளேஸ்மெண்ட்டான்னு கேட்டால் கிடையாது தான். ஆனாலும் 8க்குரியவன் 8லேயே இருக்கிறது ஒரு விபரீத ராஜயோகங்க. ஸோ விபரீத ராஜயோகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லை, தேவையற்ற உடல்நல பிரச்சனைகள், கழிவு உறுப்புகள், இந்த மாதிரியான உறுப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு ஒரு நிவாரணம், அதாவது டெம்பரரியாக ஒரு ரிலீஃப். பிரச்சனை இல்லை, உடம்புக்கு இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நல்லாயிருக்கும். பைல்ஸு, இந்த மாதிரி கழிவு உறுப்புகளில் யாருக்காவது கொப்பளம், புண்ணு போன்ற விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தானாக சரியாயிடுங்க, கவலைப்படாதீங்க. வக்கரத்தில் இருக்கக்கூடிய சனி அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரியனை நேரடி பார்வையாக பார்க்குறதுனால இந்த மாதத்தினுடைய 2வது பகுதி சில அதிரடி முடிவுகளை நீங்கள் லைஃப்பில் எடுக்க வேண்டி வரும். இந்த அதிரடி முடிவுகள் நான் சொல்ல வர்றது வாழ்க்கையை பற்றி, திருமணத்தை பற்றி, கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் கூட இருக்கிற உறவு அல்லது அதில் ஏற்பட்ட சண்டை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி ஒரு அதிரடி முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டி வரலாம். குழந்தைகள் வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றம், பிள்ளைங்க நல்லா படிக்கிறது, பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பிள்ளைகள் உண்டாகிறது, புதுசாக திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவது, எல்லாமே நல்லா இருக்குது இந்த மாதம். காதல் பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டில் குருமங்கள யோகம் ஏற்படுவது சிறப்பு தாங்க.
அதே மாதிரி 5க்குரிய சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல இருப்பதும், பிறகு முதல் 2 வாரங்களுக்கு பிறகு 8ஆம் இடத்துக்கு போகிறதும், 7ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல விஷயம். 8ல் இருக்கிறது மோசம் கிடையாது. ஏன்னா 8ஆம் இடம் சுக்கிரனுக்கு மறைவு கிடையாது. ஏன்னா அது மாங்கல்ய ஸ்தானமாக வர்றதுனால அதுவும் நல்ல விஷயந்தான். ஸோ காதல் ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. திருமணத்தில் போய் முடியுமான்னா அதுக்கான முயற்சிகள் தாராளமாக செய்யலாம், முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை வாய்ப்புகளுக்காக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய மகர ராசி லக்னக்காரங்களுக்கு வேலை வாய்ப்பு அமைப்புகள் நிச்சயமாக ஏற்படும், கவலைப்படாதீங்க. அதே மாதிரி 10ல் வந்துட்டு உங்களுக்கு 10ஆம் இடத்திற்கு சனியினுடைய கடுமையான பார்வைகள் இல்லை. 10ஆம் இடம் சுத்தமாக இருக்குது. 10க்குரியவரும் 7, 8ல் இருக்கிறாரு. ஸோ இதுவுமே ஒரு வகையில் நல்லது தான். ஸோ கிடைக்கிற வாய்ப்பை தக்க வச்சுக்கிட்டு சம்பளம் கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டங்கள் சிக்கல்கள் இருந்தாலும் பரவாயில்லன்னு கொண்டு போயிட்டிங்கன்னா ரொம்ப கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல வேலைகள் அமையும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி லக்னக்காரங்களுக்கு லக்னாதிபதி வக்கரமாக இருக்கனால நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கொஞ்சம் ஓவர் சிந்தனைகள் இருக்கும், ஓவர் பயம், ஓவர் கவலைகள் இருக்கும். அவ்வளோதான். இந்த எண்ணங்கள் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமே ஒழிய படுத்தியெல்லாம் எடுக்காது, கவலைப்படாதீங்க. உடம்புல போட்டு படுத்தி எடுக்கிறது, கஷ்டப்படுத்துறது அந்த மாதிரியான விஷயங்கள் வராது, கவலைப்பட வேண்டாம். ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ மார்க்கெட்டிங், இந்த பொருளாதார ஆலோசனை, வட்டி விடுறது, புரோக்கரேஜு, கன்சல்டன்சி, கமிஷன் ஏஜெண்ட்டு, இந்த மாதிரி மூளையை வச்சு கான்டாக்ட் வச்சு நெட்வொர்க் வச்சு பணம் சம்பாதிக்கக்கூடிய தொழில்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய தொழில் அமைப்புகள் வந்துட்டு நல்ல முன்னேற்றம் இருக்குது. கண்டிப்பாக கவலைப்பட வேணாம். சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களை மட்டும் செய்யாமல் இருங்க. அப்படி செஞ்சிங்கன்னா மாட்டிக்குவீங்க. அதனால் பல விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். ஏன்னா இப்போ அட்டமத்துக்கு 5க்குரியவர் போகிறதுனால உங்களை தேடி அந்த சட்டத்துக்கு விரோதமான செயல்கள் அல்லது லாபம் உங்களை தேடி வரும். இதெல்லாம் எடுத்துக்கோன்னு. ஆனால் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லை எனக்கு அதெல்லாம் வேணான்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து இது பண்ண முடியும். கலைத்துறை சார்ந்த நபர்களுக்கு உங்கள் துறை சார்ந்த வளர்ச்சி நிச்சயமாக இருக்குங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், எப்படி நான் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க அந்த மாதிரி விஷயங்களுக்கு சொல்லணும், அதே மாதிரி கலைத்துறை, சினிமா, ட்ராமா, மியூசிக், டான்ஸு, ஆர்ட்டு, ஜோதிடம். ஜோதிடத்தை கூட கலைன்னு சொல்ல முடியாது, அது வந்து நுண்கலை கிடையாது, வெறும் அது ஒரு அறிவு சார்ந்த கலை. நுண்கலைன்றது வந்துட்டு இந்த ஃபைன் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது இந்த வீடியோ எடிட்டிங்கு, மியூசிக்கு, பியூட்டிஷியன், டெக்கரேஷன், இந்த மாதிரி துறைகள் இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் இருந்தாலும் கூட தேவையில்லாத ஒரு அவப்பெயர் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கும். அரசியல் சார்ந்த துறை, அரசியல்வாதிகள், அரசு உயர் பதவிகள் இருக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீங்கனாலும் கூட உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் வந்துட்டு கொஞ்சம் கவனம் தேவைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டைமில் அஷ்டமத்தில் சூரியன் இருந்து விபரீத ராஜயோகம் இருக்குது. விபரீத ராஜயோகம் என்ன பண்ணுன்னா ஒரு பிரச்சனையை உண்டாக்கி அதுக்கப்புறம் அது ஒரு யோகமாக கொடுக்கும், அவ்வளோதான். அதனால் முதல்ல வர பிரச்சனையை நீங்கள் சமாளித்தா தான் பின்னாடி வர யோகம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் கொஞ்சம் கவனம். பாரம்பரிய தொழில், விவசாயம், இந்த ஆடு மாடு வளர்த்தல், மீன் பிடித்தல், ஆசாரி தொழில், தச்சு தொழில், இந்த மாதிரி இருக்கிற துறைகள் இருக்கவங்களுக்குலாம் சனி வக்கரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதிக கவனம் தேவைங்க. அதே மாதிரி அதை சொந்தமாக தொழில் பண்ணுற நபர்கள், நீங்கள் சொந்த தொழில் பாரம்பரிய துறையில் பண்ணாலும் சரி, இல்லை மற்ற துறைகளில் சொந்தமாக பிஸ்னஸ் காசு போட்டு பொருள் வாங்கி விற்கிறது, இந்த மாதிரி சொந்தமாக தொழில் பண்ணுறீங்களா இருந்தாலும் 11ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனங்க. இந்த டைமில் வந்துட்டு கொஞ்சம் உங்கள் தொழிலில் சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கவனம். பெண்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசி சார்ந்த பெண்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருக்குது. இருந்தாலும் அஷ்டமத்தில் சூரியன் வருவதும் 8ஆம் இடத்திற்கு வக்ர சனியினுடைய பார்வை சூரியனை பார்க்கறதுனாலும் கொஞ்சம் கணவன் உறவுகள், கணவன் வீட்டார் அல்லது கணவன் கூட கொஞ்சம் அதிக கவனம் வேணும். சண்டை சச்சரவு வராமல் பார்த்துக்குங்க. பிரிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, வாய் துடுக்கா பேச வேண்டாம். மற்றபடி சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்ப சுவாமி. அனுகூலமான எண்கள் 8, 17, 26. ராசியான நிறம் சாம்பல் நிறம் மற்றும் கருநீலம். அனுகூலமான திசைகள் தென்மேற்கு மற்றும் மேற்கு திசை. நேயர்களே, இதுவரை நம்ம உங்களுடைய ராசி அல்லது லக்னத்துக்கான பொதுவான பலன்களையும் அதிர்ஷ்ட எண்கள் மற்றும் அதிர்ஷ்ட நிறம் போன்ற குறிப்புகளையும் பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். நீங்கள் உங்களுடைய ஜாதகம் சார்ந்த கேள்விகள் எதாக இருந்தாலும், இப்போ நாங்கள் சொன்ன பலன்கள் உங்களுக்கு நடந்தாலும் எந்தெந்த விஷயங்கள் ஒத்து போகுதோ அதை கமெண்ட்டில் எழுதுங்க. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருப்பினும் அதை கமெண்ட்ஸில் கேளுங்க, உடனே பதில் சொல்கிறோம். உங்களுக்கு ஜாதகம் பிடிஎஃப் வடிவத்தில் வேண்டுமென்றால் எங்களுடைய கீழே கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். ஆலோசனைகள் தேவைப்பட்டாலும், நியூமராலஜி, கைரேகை, வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் உடனடியாக கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். துல்லியமான முறையில் உங்களுக்கான ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமக்கொள்வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேயர்களே, வணக்கம்.